எல்லாருக்கும் வணக்கம். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் பதில் தேட ஆரம்பிக்கிறீங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள்கிட்ட போய் கடவுளை பற்றி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க அறிவியலை மையப்படுத்தி அவங்களோட பதில்கள் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரு சின்ன புள்ளியிலிருந்து பெருவெடிப்பின் காரணமாக உருவாயிருக்கு. சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு காஸ்மிக் மைக்ரோ பேக்ரவுண்ட்னு சொல்லுவாங்க, ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங், அதை ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கடைசியாக இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரு சின்ன புள்ளியிலிருந்து பெருவெடிப்பின் காரணமாக அந்த பிக் பேங் தியரியை எடுத்து சொல்லுவாங்க. இது கடவுளை இல்லை அப்படின்னு சொல்லி அறிவியலை நம்பக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒன்று. அப்போ கடைசியாக நம்ம பார்க்குறப்ப ஆட்டம் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. இதுவே கடவுளை ஆதரிக்கக்கூடியவங்க, கடவுள் இருக்குன்னு சொல்லக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டிங்கன்னா இவங்க எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து எடுத்துப்பாங்க. அப்போ இந்த நீங்கள் ஆட்டம் அப்படின்னு சொன்னீங்களா, ஒரு ஆட்டம்லேயும் கடவுள் இருக்காரு, ஒரு அணுவிலும் கடவுள் வாழ்ந்துட்டு இருக்காரு, அப்படிதான் நம்ம கடவுளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரா ஆன்சர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கடவுள் இருக்காருன்னு சொல்கிறீங்களா, கடவுளை காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களால கடவுளை காட்ட முடியாது. அவங்க பதிலுக்கு நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் ஏன் கிரியேட் ஆச்சு, எப்படி ஆச்சு, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அது ஏன் உருவாச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அறிவியலும் பதில் சொல்ல முடியாது. அப்போ ரெண்டு பேர்த்தாலையும் பதில் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம இந்த கேள்வியை விவாதம் பண்ணுறதே இங்கே நேரத்தை விரயம் பண்ணுற மாதிரி தான். சரி, இந்த கேள்வி அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வேற ஒரு கேள்விக்கு போவோம். கடவுள் அப்படிங்கிறது தேவையா தேவையில்லையா, இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேடணும்னாவே நமக்கு பெரிய பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தேவைப்படுது. நம்மளை தாண்டின சக்தி எப்பயுமே தேவையாக இருக்குது. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேனே. இப்போ நம்ம அளவுக்கு அதிகமான ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லா பிளான்ஸும் நம்ம போடுறோம், எல்லாமே ரேஷனாலிட்டி பேஸ் பண்ணி நிறைய பிளான்ஸ் போடுறோம், டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு, இதனால தான் ஆரம்பிச்சிருக்கு, இதில் நம்மளால் எந்த தலையீடும் நம்மளால் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடியறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். இதை தாண்டி யாராலையும் எதுவுமே மாற்ற முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடனை கட்டுறதுக்கு ஒரு 2 வருஷம் டைம் எடுக்கும், கரெக்டாக? அப்போ இந்த 2 வருஷம் கம்முன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வேற எந்த பிரச்சனையும் பெருசாக பண்ணிக்காமல் அப்படியே கடந்து போகணும். ஸோ அதுதான் நம்மளால் அதிகபட்சமாக பண்ண முடியும். அப்போ இந்த 2 வருஷம் அந்த ஒரு பிரச்சனையை நம்ம தீர்க்கறதுக்கு நம்ம இன்டர்னலாக நமக்கு ஒரு சஃபரிங் இருக்கும், கரெக்டாக? இப்போ அந்த சோகத்தை எப்படி யார் ஆற்ற முடியும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா? அப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அது சீக்கிரம் தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர், நம்மளை தாண்டின ஒரு சக்தி நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக கடவுள் தேவை அப்படிங்கிற ஒரு கருத்தை யாரெல்லாம் முன்வைக்கிறாங்களோ அப்போ அந்த கடவுள் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிற இந்த கருத்தை நம்ம ஏற்றுக்க முடியும். அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பேசலாம். மூட நம்பிக்கைகள், அதை சார்ந்து நடக்கிற விஷயங்கள், மதத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டைகள், இதெல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். ஆனால் நம்ம ஒரு ராவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது தேவையா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் எந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் உங்களால் தனிப்பட்ட முறையில் உங்கள் மூளையை நம்பி மட்டும் உங்களால் வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கடவுள் தேவை இல்லை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு கடவுள் தேவை. ஏன்னா என்னால் முழுமையாக அதுலேருந்து வெளியில் என்னுடைய ஆற்றல் தான் எல்லாமே, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி என்னால் எல்லா இடத்துலையும் என்னால் போக முடியாது. எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா வேறு யாராலையும் தீர்க்க முடியாது, என்னாலையும் தீர்க்க முடியல. அப்போ எனக்குன்னு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த நம்பிக்கை கடவுள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடைக்குது. அந்த நம்பிக்கைக்காக நான் கடவுளை இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கடவுள் அப்படிங்கிறது தேவைப்படுறவராக இருப்பார். அப்போ இங்கே அறிவியலும் சரி, மூட நம்பிக்கைகளும் சரி, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு முழுமையாக ஏன் கடவுளை நம்ம ஆதரிக்கிறோம், ஏன் கடவுளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இந்த கேள்வியை மட்டும் நம்ம யோசிக்கலாம். அடுத்து இன்னொரு பதிவில் மூட நம்பிக்கைகளை பற்றி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக விவாதம் செய்வோம். நன்றி.